எதையெல்லாம் நீ இழந்தாளோ அதைவிட சிறப்பானது உன்னை வந்து அடையும். முற்பிறவி கர்மவினை கழிந்தால் மட்டுமே சிவ சிந்தனைகள் தோன்றும். நான் உன் அருகே இருக்கும் வரை எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்காது. யார் உன்னை கைவிட்டாலும் கவலைப்படாதே. உனக்காக இந்த அப்பனின் கை என்றும் உன்னை பிடித்திருக்கும். உன்னால் முடியும் என்று நீ ஒவ்வொரு நாளும் நம்ப வேண்டும். கண்டிப்பாக நீ நினைத்தது நடந்தே தீரும். இன்று முதல் தீப ஒளி போல உன் வாழ்க்கை பிரகாசமாக போகிறது. தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே. அவர்களுக்கு தெரியாது உன்னை கை தூக்கி விட நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. நீ எந்த நிலைமையில் எங்கே இருந்தாலும் அங்கே உன்னை காக்க உனக்காக என்றுமே நான் உண்டு. எதிர்காலத்தை பற்றி எண்ணிக்கொண்டு உனது வாழ்வை தொலைக்காதே. இந்த நொடியே உண்மையானது. இதனை கவனமாக கேட்டுக்கொள். நீ நினைத்தவுடன் வர முடியாது. நான் நினைக்க வேண்டும் யார் என் வீடான திருப்பதிக்கு வர வேண்டும் என்று. என்னை மனதார 21 நாட்கள் வேண்டிக்கொள். உனக்கு அனுமதி கொடுக்கிறேன். இதை அனைவருக்கும் பகிர். Download ShareChat. முழுமதி நேரம் திரைமதி அணிவாய், திரைமதி அணியும் கதிரென சுடர்வாய். திரிசூலம் கையாட கரமானும் பண்பாட, திரிசூலம் கையாட கரமானும் பண்பாட, அருவாய் விரியும் அருவே. Download ShareChat. ஸ்ரீரங்கநாயகனை தினம் வேண்டி தொழுதாலே மண்ணுலகே வைகுண்டம் அல்லவா. திருமகள் அருளுடன் செல்வங்கள் பெருகிடும். மனதினில் நினைப்பது செயலென தொடங்கிடும். வேதங்களும் வாழ்த்துகின்ற வேங்கடத்தவா. நின் பாதங்களை சரணடைந்தேன் ரங்கநாயகா. Download ShareChat. ஒன்னே ஒண்ணுதான், வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்னு வரும்போதோ, வாழ்க்கையில துன்பம் அப்படின்னு வரும்போதோ, ஒரு மனுஷன் எவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருந்தாலும் நின்றுவான். நின்னுட்டு இப்ப ஏன் எனக்கு இது வந்தது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம். அதாவது உண்மையிலுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு துன்பம் வருகிறது அப்படின்னா இந்த துன்பம் ஏன் வந்தது, எப்படி வந்தது, இதுல இருந்து நாம் எப்படி வெளிவர வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் உங்களுக்குள்ள வரும். ஆனா சந்தோஷம் வரும்போது அது எதுவுமே வந்திருக்காது. அந்த இன்பத்தை கொடுப்பதும் இறைவன், இந்த துன்பத்தை கொடுப்பதும் இறைவன். அப்ப இறைவன் வந்துட்டு தன் மீது நாட்டத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற துன்பத்தை தருகிறா? கிடையவே கிடையாது. டே நீயே இறைவன் தாண்டா, அதை உணர்ந்துக்காம இப்படி இருக்கிறியே அப்படின்னு உனக்கு சொல்லணும் அப்படின்னா உனக்கு துன்பத்தை கொடுத்துதான் ஆகும். அப்ப வாழ்க்கையை உணர்ந்துக்கணும் அப்படின்னு படிநிலையில இறங்கி போறவங்களுக்கு